வணக்கம். ஐஐடி மெட்ராஸ் நான் டீச்சிங் பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் பிரீஃபா சொல்றேன். இதுல மெஜாரிட்டி ஆஃப் த பொசிஷனுக்கு என்ன கேட்டிருக்கேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவெண்ட் கேட்டிருக்குங்க. ஸோ அத பார்த்துட்டு நம்ம எலிஜிபிளா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஆனா சில போஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா ஃப்ரெஷர்மே எடுக்குறாங்க. ஸோ நான் அத வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன் கீழ போகும்போது நான் சொல்றேன். சரிப்பா? ஏஜ் லிமிட் வந்து இங்க பார்த்துக்கங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் நெறையவே வந்து என்ன குடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால வந்து அதுக்கேத்த ஏஜ் லிமிட் இருக்கும். நம்மளுக்கான பே ஸ்கேலுமே வந்து ஒரு நல்லா இருக்கும். ஸோ மொத்த டோட்டல் பொசிஷன்ஸ் வந்து நீங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து 30 பொசிஷன் இருக்கு ஹையஸ்ட். மிச்சதெல்லாம் வந்து கம்மியா இருக்கு. செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 10 இருக்கு. சரிங்களா? சரி இத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் அதாவது ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்துன்னா 12th மார்ச் வந்துன்னா 2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி இதை வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியதுன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். சரி இதுக்கான பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்துன்னா 500 பே பண்ண வேண்டியும் ஃபார் வந்து யூஆர் கேட்டகரி. இப்போ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட் இருந்தோம்னா நம்ம வந்து என்ன பே பண்ண தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்துன்னா இப்போ எப்படி ப்ராசஸ் ரிட்டன் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒன்று ஒன்றா வந்து என்ன ரெக்ரூட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சில இதில் வந்து என்ன ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தோம்னா நம்மளுக்கு 5 வருஷம் வந்து என்னன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 வருஷம் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஐஜி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸ்னு வச்சுக்கேன். நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணும் 15 இயர்ஸ் வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ரெசிஸ்டருக்குமே வந்து அட்லீஸ்ட் 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்கணும். ஜூனியர் சூப்பரண்டுக்கு வந்து 6 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து 6 வருஷம் இருக்கணும். ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இங்கே பாருங்களேன் இதுக்கு மட்டும் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரிங்களா? நீங்க பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல வந்து என்னன்னா முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் வந்து 60% வந்து என்ன உங்களோட சிஜிபி இருக்கணும் அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா போதும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கான நாலேஜ் இருந்தா மட்டும் போதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன குக் 2 போஸ்ட் இருக்கு. இதுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டிரைவருக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். செக்யூரிட்டி கார்டுக்குமே வந்து என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். இதுல என்ன சொல்லிக்கணும் நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். வித் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இப்ப என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னா ஒரு டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப செக்யூரிட்டி கார்டு பிளஸ் வந்து என்ன ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. ஃப்ரெஷர் வந்து எலிஜிபிள். ஸோ அதுவும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 30 போஸ்ட் இருக்கனால கண்டிப்பா வந்து என்னன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து என்னன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு வந்து இது இருக்கும். சரிங்களா? இப்போ பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நீங்க ரெக்ரூட்மெண்ட் ஐஐடி மெட்ராஸ் டாட் ஏசி டாட் இன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணி இந்த மாதிரி வரும். சரியா? இதில் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்கு. ப்ளஸ் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்துன்னா 12 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்லியிருக்காங்க 12th பிப்ரவரி தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எலிஜிபிளா லைக் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ரெண்டுமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த வெப்சைட் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க அதை டேரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாவே எனி அதர் திங்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற நாங்கள் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.